ட்ரெண்டிங் வில்லேஜ் தெல்லாந்தி. எத்தனை ஹேஷ்டேக் எத்தனை வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல தான் இருக்கிறேன். ஒரு விஷயத்தை ட்ரெண்டிங் ஆக்குறதுனால நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்லது, அந்த இடம் நல்லா ஃபேமஸ் ஆகும். ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னா அந்த ஊருக்கான சுற்றுலா அதெல்லாம் மேம்படும், எல்லாம் ஓகே. பட் நம்ம ஊரில் அதனோட சைடு எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி சில வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். இந்த ஹிடன் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆக்கி விட்ருவாங்க. அந்த இடம் ட்ரெண்ட் ஆகி அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து அழகாக இருக்கிற இடத்த நாசமாக்கி விட்ருவாங்க. அப்படி நாசமான ஒரு சில இடங்களில் நம்ம தெல்லாந்தியும் ஒன்று. முன்னாடி இந்த இடத்துலலாம் நாங்கள் வருவோம். இப்போ இந்த குடில் வெட்டுறதுக்கு அந்த மாதிரி டைமில் அங்கே வர்றது உண்டு. மலைக்கு போகிறது உண்டு. மேலே ஃபாரஸ்ட் ஏரியா, கீழே வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துக்குள்ளே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவ்வளோ அமைதியாக இருக்கும். எந்த விதமான பெரிய குப்பையெல்லாம் ஒன்று இருக்காது. ஆனால் இப்போ வாரந்தோறும் குறையாம ஒரு 200 பேர்கிட்ட வந்துடுறான். எங்க இருந்து வரான்னு தெரியல. சென்னையில இருந்தெல்லாம் வராங்க. ஜாலியா இருக்க வேண்டியதான். ஆனா வரவங்க நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல குப்பை பண்ணக்கூடாது, அந்த இடத்த அப்படியே அழகா வரணும், குப்பையை எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போடணும். ஏன்பா போற, நீங்க கார்ல போற வழியில பைக்ல போற வழியில தான் டஸ்ட்பின் இருக்கும், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வந்து அங்கேயே போட்டுறது. இந்த சீன்லாம் கொஞ்சம் பாருங்களேன். செருப்பு எல்லாமே குளிக்க வர மக்களோட இதுதான். டைஃபர் கிடக்குது, பிரியாணி தின்னுட்டு அப்படியே போட்டு போறாங்க. எங்க இருந்தெல்லாமோ வந்து தின்னுட்டு அப்படியே போட்டு போறாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம ஊர்ல யார் எங்க வேணாலும் போகலாம், அது அவங்க விருப்பம். ஆனா ஒரு அழகான விஷயத்தை பாதுகாக்கிற கடமை நமக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்நியன் படத்துல ஒரு டயலாக் வரும். 5 கோடி பேர் 5 கோடி தடவை 5 பைசாவா திருட்டுனா என்ன அப்படின்னு, பெரிய தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்குது. வரவங்க எல்லாம் என் குப்பையில என்ன ஆயிரப்போகுதுன்னு ஆளாளுக்கு ஒரு குப்பையா போட 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 அங்க அப்படியே குவிஞ்சிருது. மழை வந்தது, சரி, அந்த வாஷ் அவுட் ஆகி கீழே ஒரு ஓடை உண்டு, அந்த ஓடையில போய் சேரும். இல்ல அங்க ஒரு குளம் உண்டு, அங்க போய் சேரும். அதுவும் டேமேஜ் ஆகி பாத்தீங்கல்ல எத்தனை பாட்டில் உடஞ்சு கிடக்குது, எத்தனை தூரத்துக்கு குப்பை கிடக்குதுன்னு. பத்தாக்குறைக்கு இங்கே ஆடுகள் மாடுகள்லாம் நிறைய வருங்க. கண்ணாடி குப்பியெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ பயமாக இருக்குது. என்னடா இது இப்படியே போச்சுன்னா அந்த இடம் என்ன ஆகும் அப்படின்ட்டு. சகோதரர்களே, நீங்கள் எல்லா இடத்துக்கும் போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா மனித இயல்பு. ஆனால் தயவு செஞ்சு அந்த இடத்தோட அழகை அப்படியே விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களை விட பெரிய நல்ல உள்ளவங்க கொண்டவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு என்ன அப்படின்னு ஆளாளுக்கு குப்பையை போட்டிங்கன்னா வேண்டாம். நம்ம ஊரை நம்மளே நாசப்படுத்த வேணாம். கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி இடத்த எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. உங்களுக்கு வியூஸ் வரும், லைக்ஸ் வரும், காசு கூட வரும். ஆனால் அந்த இடம் அழிஞ்சு நாசமாக போயிடும். பார்த்தீங்கல்ல எவ்வளோ இருக்குது. புரிஞ்சு நடந்துக்கோங்க. சொன்னா புரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வேற ஏதோ உயிரினம் இல்லை, சோத்தை தான் திங்கிறோம், மனுஷங்க தான். எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கும்னு நம்புறேன். நீங்கள் கொடைக்கானல்லாம் இப்படி எடுத்துகிட்டு போக முடியாது, தெரியும்ல. வந்து வண்டியை செக் பண்ணுவாங்க. கொஞ்சம் தள்ளி இன்னொரு இடம் உண்டுங்க, ஒரு ஷட்டர் ஃபால்ஸ். அங்கேயும் இந்த மாதிரி தான் நல்லா இருந்தது. எல்லாரும் போய் லாஸ்ட்ல அந்த இடத்த வேற மாதிரி போதை பழக்கத்துக்கு அந்த இடத்துல போய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அந்த இடத்த அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி என்னைக்கு இந்த இடம் க்ளோஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் அந்த க்ளீன் ஆகும். எங்க இருந்தெல்லாமோ வந்து குப்பையை போட்டுட்டே இருக்கிறாங்க. பாவம் அந்த தோப்புக்காரரு. ஸோ பொறுப்பாக நடந்துக்கோங்க, அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி.